ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னைக்கு நாம் யாரை நம்புகிறோம்? வேதம் சொல்லுகிறது, செழிப்பான ஒரு வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகள் எல்லாம் செழிப்புள்ளதாய் மன நிறைவுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நம்ப சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு நாம் யாரை நம்புகிறோம்? மனிதரை நம்புகிறோம். கடைசியில கைவிடும் பொழுது இவர்களை நம்பின என்னை ஏமாத்திட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, துரோகம் என்று சொல்லலாம் நாம் புலம்புகிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை நம்பி இருப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்யவே மாட்டார். அவர் நன்மை செய்கிற தேவன், அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் கர்த்தரை நம்ப சொல்லுகிறார். அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பின்பகுதியில் சொல்கிற அந்த 68ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவரோடு இருந்த அநேக சீஷர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள் அவரை விட்டு. காரணம், அவருடைய உபதேசம் கடினமாக இருக்கிறது, இது பின்பற்றுவது கடினம், எங்களால் முடியாது என்று சொல்லி போய்விட்டார்கள். கொஞ்சம் பேர் 12 பேர் தேறுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களான்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், யாரிடம் போவோம்? உம்மை விட்டு நாங்கள் யாரிடம் போவோம்? ஜீவ வசனங்கள் எல்லாம் உம்மிடத்தில் அல்லவா வார்த்தைகள் உண்டு, யாரிடம் செல்வோம் என்று சொல்லுகிறார். அந்த இயேசுவையே நம்பியிருந்தார்கள், அவரே பின்பற்றினார்கள். ஒரு சூழ்நிலையிலே பின்வாங்க மறுதளிக்கக்கூடிய நிலைமை பேதுருக்கு வந்தாலும் இயேசு பேதுருவை தேடி போனார். காரணம், இயேசுவை நம்பி படகை, மீன்கள் எல்லாவற்றையும் பின்பற்றினதை இயேசு மறந்து விட்டாரோ? இல்லையே. அந்த பேதுருவை தான் மீண்டுமாய் உருவாக்கி வல்லமையினால் நிரப்பி மகிமையாய் பயன்படுத்தினார். எல்லா விதத்திலும் தேசங்கள் திரும்பி பார்க்கிற அளவுக்கு வல்லமை பேதுருக்கு கொடுக்கப்பட்டது, காரியங்கள் நடந்தது. அநேகர் சொல்லி இருக்கலாம், இயேசுவை பின்பற்றி என்ன கிடைத்தது? இயேசுவை பின்பற்றி என்ன கிடைக்கும்? இயேசுவை பின்பற்றி பாருங்கள், இயேசுவை நம்பி பாருங்கள். எல்லா விதத்திலும் கைவிடாமல் உயர்த்தி உன்னதமான இடத்துல வைத்து மகிமைப்படுவார், மகிமைப்படுத்துவார். அதுதான் உண்மை. ஒரு அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையின் சாட்சியை நான் படித்தேன். அவர் ஒரு கம்பெனியில சேருகிறார். அவர் அங்குதான் சில ஆண்டுகளாக வேலை செய்கிறார். அவர் படித்த படிப்பிற்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லாரும் சொல்கிறாள், இங்கே இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறிதானே, நீ ஏன் இங்கே இருந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு மேல் உள்ளவங்களா ரிட்டையர்ட் ஆகும் பொழுது நீனும் ரிட்டையர்ட் ஆகி விடுவாய், ஓய்வு பெற்று விடுவாய், உனக்கு பதவி உயர்வுக்கு கூட வழி கிடையாது, வேறு இடத்திற்கு இதை ரிசைன் பண்ணிட்டு போய்விடுன்னு சொல்லும் போது அது உண்மைதான். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படிதான். ஆனால் இந்த சகோதரன் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்கள். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆனால் சூழ்நிலை உண்மைதான், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ இங்கே இரு, நீ எங்க போக கூடாது. அந்த நாள்ல இருந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த சகோதரன் கொடுத்த வேலை செய்து கொண்டிருந்தார். எல்லாரும் இவனுக்கு பழைக்க தரலன்னு சொல்லி திட்டிட்டு போனாங்க, நீ இங்க இருக்கிறத வரை உட்பட்டுக்கிட மாட்டான்னு சொல்லி. ஆனா அவன் சொன்னான், கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆண்டவர், என்னை இங்க இருக்க சொல்லி இருக்கிறார், இருக்கிறேன், ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி திட்டி விட்டு அவனை ஏளனமாய் பார்த்தார்கள். நாட்கள் வந்தது. ஒரு நாள் அதற்கான வழியை கர்த்தர் உண்டாக்கினவன் அந்த சகோதரனை எதிர்பார்க்கவில்லையாம். ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த கம்பெனியுடைய ஓனர் அவனை கூப்பிட்டு இந்த காரியத்தை செய்ப்பான்னு சொல்லிட்டேன். அதற்கான எல்லா வித பயிற்சியை கொடுத்தார். முடித்து வந்தான். அந்த இடத்துல மீண்டுமாய் எல்லாரையும் தாண்டி மேல வந்து ஒரு காலம் வந்தது, அந்த கம்பெனியின் உரிமையாளரை கர்த்தர் மாற்றி விட்டார். யாரும் சொன்னாங்க இங்க இருந்தா பிரயோஜனம் இல்ல, அங்குதான் அவனுடைய உயர்வு இருந்தது, அங்குதான் அவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். நாம சில இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், சில காரியங்களை செய்யறோம், பிடிக்காம இருக்கலாம், இப்படி போய் என் வாழ்க்கை இருக்க, நாளைக்கு என்ன செய்வேன், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை மட்டும் நம்புங்கள். ஆண்டவர் உயர்த்துகிறவர், நன்மை கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், செழிப்பை கட்டளையிடுகிறவர். நிச்சயமாகவே உங்களுக்கும் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். எங்க போய் மாட்டிட்டோமா, இங்க போய் இப்படி இந்த காரியங்களை குறித்தெல்லாம் புலம்போதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரை நான் உண்மை நம்பி இருக்கிறேன், உதவி செய்யும். உதவி மட்டுமல்ல, உயர்வையும் கொடுத்து உன்னதமான இடத்திலே உட்கார வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நம்புகிற ஒவ்வொருவரையும் செழிப்பான இடத்துல நீ வைக்கிறவர் அப்பா. தரித்திரங்களை மாற்றுகிறவர், வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்குகிறவர் அப்பா. அமாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவனீர் அப்பா. உம்மை நம்பி பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம். எத்தனை நாட்கள் காத்திருப்பது? வேலை கிடைக்கும், எனக்கு நீதி கிடைக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும், ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நம்பிக்கை இழந்த நிலைமையில் கேட்டிருந்தாலும் மீண்டும் அவர் நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையிலே துளிர் விடுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். என் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்புவோம், செழிப்பை சொந்தரிப்போம். நிச்சயமாகவே இந்த கிருபை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். கர்த்தர் எல்லாவற்றிலும் உயர்த்தி
மகிமைப்படுவார். கண்மலையை பெயர்க்கும்படியாக தான் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். சிந்தனையுடைய நாளை தொடருவோம். மீண்டும் நாளை நாம் சந்திப்போம்.